ஹாய் நம்பர்களே, நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி வருடப்பிறப்புக்கு முதநாத்து நாங்கள் முக்கணிகள் வைக்க வேணும். அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம். எங்களோட அப்பா முதல் குளிச்சுட்டு வடிவா திரும்ப புஷ்டோவில் பிளாப்பழம் பண்ணுறாரு. காய் சொல்லுங்கப்பா. இப்போ கத்தியால் சொல்லக்கூடாது. சாரி மக்களே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? முக்கணிகள் படைக்க போகிறோம். முக்கணிகள் சாமிக்கு வச்சு நாங்கள் சாமியை கும்பிட போகிறோம். நீங்களும் கும்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். இதை பார்த்து நீங்களும் செய்யுங்கொண்டு தான் இந்த காணொலி நாங்களும் உங்களுக்கு மோஸ்ட்லி காட்டுறோம். இங்கே பாருங்க, பிளாப்பழம் அப்பா சின்ன பிளாப்பழம் வாங்குறதுக்கு அப்பா பெரிய பிளாப்பழமே வாங்கிட்டார். என்னென்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு பிடிக்கும்னு சொல்லி அப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லி வாங்கிட்டார். சரி, அப்பா ஆசைக்கு நாங்களும் ஓமன்னு சொல்லிட்டோம். இப்போ பாருங்க, பிளாப்பழம் போட்டுறோம். பாருங்க, கவனம் எப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களா? சோமைக்கு சட்டை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்பா டக்குன்னு சொல்ற நல்லா இருக்கு. நாவே இருக்கு. பிளாப்பழம் வாங்குற ஆக்கள் கத்தியம் வாங்குங்க. எங்கட விட்ட கத்தி இருக்கு. எங்கட அப்பா செஃப் மாதிரி ஒரு கத்தி வச்சுக்கிறேன். என்னப்பா இங்கே இங்கே பாருங்க. அமைஞ்சிட்டு என்ன பழக்க விட்டுருக்கணும். இப்போ நாங்கள் முக்கணிகள் சாமிக்கு வைக்கிறோன்னா பிளாப்பழம் இல்லாமையாண்டுட்டு வட்டிட்டோம். பாதியை பலாப்பழம், மேம்பழம், வாழைப்பழம், அது மூன்று தான் முக்கணிகள். பிளாக்கெட்டு இங்கே பாருங்க, பெரிய பிளாப்பழத்தை பாதியை வட்டினாங்க. பாதியை வட்டி போட்டு பாதியாக வட்டி பார்க்குறோம். கவனம், அதுக்கே கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் டான்ஸில் பாருங்க, பால் பாடுது. இங்கே வருங்க, லாப்பழம் எப்படி இருக்கு? இது மட்டும் சாமிக்கு வைக்க வைக்க வேணும். மட்டும் வேணும். ஏன்னா சாமி சாப்பிட்றவர் இல்லை. இப்போ என்னண்டா அது இது சாப்பிடுவேன் சாமி. எங்களுக்கு மட்டும் வெட்டிட்டு சாப்பிடணும். என்னென்ன சாமிக்கு வெட்டா கூட எங்களுக்கு வைக்கிற மாதிரி தான் சாமிக்கு வைக்கணும். ஓகே, புளியாப்பாக்க குட்டி வைக்கிறோம். ஏன் தெரியுமா? எல்லா முக்கணிகள் வைக்கிறதுக்கு ரே வாங்கினாங்க. அந்த ரேக்கு ஃபிட் பண்ணணுமே எல்லா பழங்களும் வைக்க. அப்போ கொஞ்சம் சின்னதாக தான் வைக்கணும். இந்த பழம் வைக்கலாது. சரியா? இப்போ கணக்கான பழமாக வெட்டி எங்கடப்பா தந்துருக்கிறார் வைக்கிறதுக்கு. இனி நாங்கள் ஒரு பழத்தை கழுவி எடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே வாங்க எங்கடப்பா. இப்போ என்ன பழப்பழம்லாம் கழுவியாச்சு. பழம் வச்சாச்சு. அதுவும் விலை கூடின பழம் ஊர்லேருந்து கப்பலில் வந்திருக்கு. கப்பல் சாரி பிளேனில் வந்திருக்கு. குணா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் நாங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை போனாங்க. எல்லா பழமும் இருக்குது. அவைட்ட உடுப்பு கடை இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது. அவைட்ட சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் இருக்குது. பழங்கள், கிழங்கள், மரக்கறிகள், எல்லாம் அடுப்பு கிடுப்பு எல்லாம். சூப்பர் மார்க்கெட் என்ன மீனிங்? எல்லாம். இப்போ நாங்கள் என்ன பார்க்க கூடாது, அது எல்லாமே இருக்கு. என்ன எல்லாமே இருக்கு. ஊர் பழங்கள் எல்லாம் ரம்புட்டான் எல்லாம் பழம். இந்த நேரம் பிளாப்பழம் வந்தது. பிளாப்பழம் செவலனி கலர்ல செவலனி பெரிய அந்த மஞ்சள் கலர் செவலனி, ஊர்பழம், மாம்பழம், பெரிய பெரிய கதளிப்பழம், கப்பல் பழம், எல்லாம் வந்திருக்கு. மச்சம் இருக்கிறபடியா பூக்கடையும் மாத்திரம் வந்திருக்குன்னு ஒரு இடத்துல வச்சுக்க கூடாது. ஐயர் பூச்சா பூசு சாமான் வச்சுக்க கூடாது. பக்கத்துல பூக்கடை அதுல எல்லாம்
ஃப்ரெஷ் பூவும் இருக்கு, எல்லாம் மாலை கட்டி வைக்கலாம், மாலையால் இதுகள் பூசைக்கேற்ற சாமான்கள் எல்லாம் இருக்கு, சகலதும் வாங்க நீங்க போய் வாங்கலாம். அந்த மாதிரி இருக்கு. முந்தி நாங்கள் சுரபியில் வாங்குறேன், சுரபியில் வாங்குறேன். இந்த விட குணா சூப்பர் மார்க்கெட்ல ஏர்லியா வந்து நல்ல சாமான்கள் வச்சுக்கிறேன். இப்போ இன்றைக்கு எங்களுக்கு அமைஞ்சிட்டேன் குணம் சூப்பர் மார்க்கெட் மாதிரி குணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நல்லா குணா சூப்பர் மார்க்கெட் நீங்கள் எங்கேன்னு சொன்னீங்க? குணா சூப்பர் மார்க்கெட் 2 பேரும் அந்த 2 கடையிலையும் வேலை செய்கிற அக்கா முதலாளியா. இப்போ இந்த சாமி படங்கள் வைக்கிற அவை அந்த கடையும் அவைதான் அவைக்கு குணத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல அக்கா. அதான் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி குணம் சூப்பர் மார்க்கெட்ன்ற மாதிரி அவையோட பேருக்கு ஏற்ற மாதிரி குணமாகவும் இருக்குண்ணா. இங்கே வேறுங்க எங்கடாப்பா எல்லாம் கழுவி வட்டி போட்டு இப்போ திருப்பி இளநியும் கழுவிட்டு வட்டியாச்சு. இங்கே வேறுங்கோ இங்கால நாங்கள் மற்ற பழங்கள் வெட்ட போகிறோம். என்னப்பா சரிங்க, நாங்கள் இங்கால அப்பா கிட்ட போவோம், மாறி மாறி போவோம் பண்ணி இருக்கிறோம். இப்போ தானே உங்களுக்கு தெரியும் சோமதிய நாங்கள் மாதம்பழம் வெட்ட போகிறோம். மாதம்பழம் பார்த்தீங்கன்னா இதில் கீழே வைக்க வட்டி வைக்க போகிறீங்களா? வை பண்ணுங்க பேப்பரம் மாதம்பழம் அப்படி கவனம் கைக்கூடாது, அப்படி முத்தை வெட்டக்கூடாது, இப்படி கிருமி போட்டு இல்லைன்னா நெல் அதுக்கு எங்கட அப்பா கையில் வெட்டிட்டு மாட்டேன். நான் பாசக்காரராக தான் நான் வேறே பார்க்குறேன். நீங்கள் பழம் வெட்டுற முறையை பார்க்குறீங்க, நான் அப்பா கை வெட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். கவனமாக இருக்கணும், இல்லை எல்லாத்தையும் இல்லை பார்க்க வேணும். என்னங்க நீங்கள் சொல்லுங்க. எங்கடப்பா வடிவா பழம் வைக்கணும், வட்டி சாமிக்கு வைக்கணும் மட்டும் பார்க்குறார். முத்து மாதிரி இருக்கு, மதி மாதிரி முத்து மாதிரி கிடக்கு, அதான் மாதுளை முத்து. எங்கடப்பா நம்ம மெனசு மாதிரி இருக்கு. மஞ்சள் பழம் வைப்போம், மஞ்சளில் தோங்கணும்னு தான் வச்சிருக்கலாம். சரி, எல்லாம் மஞ்சளாக தான் இருக்கு. இப்போ என்ன பலாப்பழமே மஞ்சள்லாம் மஞ்சள் ஓகே. மங்களமாக அப்பா சொன்ன மாதிரி நாங்கள் மஞ்சளை வைப்போம். மஞ்சள் எல்லாம் மஞ்சள் மஞ்சள்னு சொன்னால் என்ன? தேசிக்காய். மாம்பழம் பட்டி வைப்போமா இல்லை அப்படி வைப்போமா? மாம்பழத்தை எப்படி வைங்க? முக்கணிகள் அப்படி மாதுளை தமிழ் அப்படி வச்சுக்கலாம். வேணா வேணா இந்த பட்டி படைக்கிறல தானே, சும்மா முக்கணியாக தானே வைக்கிறேன். இப்படி வைக்கிறது சாமிக்கு வைக்கிறது அப்பா, சாமி சாப்பிடணும். அப்போ மாம்பழம் மட்டும் அப்படி முடிச்சாக சாப்பிட்றாரு அவர். ஆமாம், அது சாப்பிட்றாரு. அவர் டக்குனு சாப்பிட்றாரு. சரி, சாமி வைக்கணும் இருக்கேன். சாமி வர பூக்கள் மஞ்சள் வெத்தலை வைங்கோ. நாங்கள் இங்கே வாங்கின பழத்தையும் வைப்போம். இங்கே பழங்கள் முக்கணிகள் வாங்க சொன்னால் அப்பா எல்லா பழத்தையும் வாங்கினேன். கடையில் இருக்கிற பழம் எல்லாம் சீப்பாக வாங்கிட்டேன். சீப்பாக வாங்கினாச்சு எவ்வளோ தெரியுமா? அது எங்கட அப்பா மனசு. அப்பா நான் மனசு மாதிரி எங்கடப்பா கொஞ்சம் செலவாளி. எங்கடப்பா ஓகே சரி, அப்பா நான் மனசு படி வாங்கிட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது, பெருசாக பண்ணிட்டேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் முதல் வைப்போம், வச்சுட்டு சாமி கொண்டு வாங்க. மீரா அடுத்த வாரம் நாங்கள் மீரா 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 வைக்க போகிறோம். முகம் படியாது, வில்லன் முகம் இருக்கு. அப்படி அப்பா அப்படி சொல்லக்கூடாது அப்பா. நீங்கள் சரி, கடவுள் பார்க்குற கண்ணாடி விளையாடக்கூடாது. நோ, முதல்ல எங்கட அப்பா தான் பார்க்கணும். என்ன நாங்கள் ஆசைப்படுறோம் எங்கட அப்பா சும்மா இருக்கணும்னு சொல்லி கடவுளுக்கு வச்சு கும்பிட்றோம். அப்பா என்னப்பா மனசுக்கு நாங்கள் கும்பிட்டுட்டு வைக்க வேணும். முதல் இப்படி வைக்க வேணும். எங்கட அப்பா மனசுல குட்டி பிள்ளை. எங்கள் அப்பா எங்கடப்பா செல்லம்மா வளர்ந்தாச்சு, ஒன்றும் செய்யலை. நீ பிள்ளையார் இங்கே எங்கட பிள்ளையாரப்பா மீனால தெரியுது. மீனால தெரியுது. இங்கே பாருங்க இன்னொரு பிள்ளையாரப்பா. என்ன இது நான் ஆசைப்பட்டு எடுத்து நான் வாங்கினான். அந்த குணமக்காவே பிறகு இவ்வளோ சாமான் வாங்குறபடியாக நீங்கள் உங்களுக்கு அவன் கிஃப்ட் அந்த பாவம். ஓ, அந்த அக்கா நல்ல அக்கா பாவம். என்ன வந்திருக்கு? வர மாட்டேன், நான் நல்ல அக்கா. யா பாருங்க பிள்ளையாரப்பா, அது வந்து உங்கள்கிட்ட விட்ட தேர் இழுக்கிற மாதிரி அம்பர்லாவோட வந்திருக்கிறாரு. பார்த்தீங்களா, இதுலேயே தெரியுது பிள்ளையாரப்பா எங்களுக்கு வெற்றி என்று மனசு படி. சரி, மீனாரில் பிள்ளையாரப்பா தெரிகிறாரா? அந்த மாதிரி தெரியல, முக்கணிகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. முதல் நாங்கள் என்ன செய்யணும்? மீராக்கு பொட்டு பொட்டு வைக்கணும். சரியா? மீராக்கு பொட்டு வைக்கணும். ஃபர்ஸ்ட் திருநூறு போடணும் மீராக்கு. கண்ணாடி என்ற ஒரு இதுதானே, என்ன கண்ணாடி எங்களோட ஒரு உருவத்தை காட்டுது.
அதாவது கடவுள் சில பேர் கண்ணாடியை கும்பிடுவேன். கண்ணாடி கடவுள் தான். கண்ணாடி கொழி வைக்கிறது நல்ல போட்டில் உருவத்தை காட்டு அப்படி விஷயம் வச்சுக்கலாம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? வடியா வச்சிருக்கோமா? ஆ பிறகு எங்கட அப்பாவுக்கு வைக்கிறேன். எங்கட அப்பாவுக்கு திருநூறு. பிறகு சோமடிக்கு நானுங்க திருநூறு பூசி போட்டு போட்டு எடுக்கிறேன். நான் ஏன்னா போட்டு படாதுன்னு எந்த சைடில் அப்படி தான். இப்போ 2 பேருக்கும் திருநூறு பூசி போட்டு 2 பேருக்கும் போட்டு ஒரு அடியாக வைக்கலாம் இல்லையே, ஈரங்கள் ஒன்றும் இருக்காது. நீங்களும் அப்படி வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். நீ அப்பாவுக்கு குங்குமம் எங்கடப்பா கோயிலுக்கு போனமா இருக்குது. இஞ்சி அம்மாவை நல்லா இருக்கா? சோமதி படியா இருக்கா? பிடிச்சிருக்கா? இவங்க அப்படி இருக்காண்டு. Cheers. Yeah. My friend said she's not cool because I'm not cool. Yeah. She doesn't want cool. பார்த்தீங்களா பூக்களை பார்த்தீங்களா? அந்த மாதிரி பூக்கள் அடிக்க நிற்கிறேன். பூக்களை அடுக்கிற 2 பேரில் உங்களை அவ்வளோ காய்க்கல. நான் என்ன பிஸி ஆகிட்டேன். என்னை வடிவ அடுக்கி பார்க்கணுமென்னு சொல்லி அப்பா பூக்கள் பார்க்கலையே ஒன்றை தான் உங்களை தெரியும். ஐயோ இன்னும் கூட்டாங்க உங்களை மறந்துட்டேன். எப்படி இருக்கு? நைஸாக இருக்கா? ஆ முக்கா இருக்கா? ரெட் எல்லாம் இது சும்மா யா சின்ன சின்ன பூக்கள் சாமிக்கு வைக்க. மீராக்கு வைக்கிறோம். நானும் வைக்கிறேன். நான் பிள்ளையாரப்பாக்கு. ஓகே. இனி காசு நாணயங்கள் என்ன இவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்குங்கோ? எங்களோட அப்பாவும் நானும் இந்த பூவில் நல்லா இருக்கா? நாங்கள் இப்படியே இருந்து காட்டும். நாங்கள் இப்போ போய் காசு எடுத்து கொண்டு வரோம். காசும் என்ன பவுனும் வைக்கணும். என்ன பவுனும் காசும் வெத்தலை பார்க்க என்ன அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வரோம். ஒன்றோட காட்டணும். அப்போ தானே உங்களுக்கு நல்லா இருக்கும். காணொலி டக்குன்னு வந்து எல்லாம் வைக்கக்கூடாது. சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? என்ன வீட்டில் இருக்குதோ அதெல்லாம் வைக்கோம். நீங்கள் இப்போ பருப்பு கொஞ்சம் நாங்கள் வைக்கிறோம். நாணயங்கள் காசு எல்லாம் வச்சுட்டோம். சாமி வச்சுட்டோம். இப்போ நாங்கள் கராம்பு வைக்க போகிறோம். இப்போ கராம்பு கொஞ்சம் கல்லுப்பு. அதுவும் கல்லுப்பு நாங்கள் பிங்கில் வாங்கினது. எங்கடப்பா இவங்க பிங்கில் அதுவும் புதுசு வாங்கி வந்திருக்கோம். கொஞ்சம் கல்லுப்பு என்ன இருக்கோ வாங்க உங்களோட கும்பிட்டுட்டு வைக்க வேணும். என்ன நடக்கும்? அப்புறம் கொஞ்சம் கடலை தானியங்கள். தானியங்கள் எவ்வளோ மனசில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நன்றாக நடக்கணும்னு சொல்லி நீங்கள் வைக்கணும். எவ்வளோ காசு வைக்கிறீங்களோ எவ்வளோ நாணயங்கள் வைக்கிறீங்களோ எவ்வளோ முட்கணிகள் வைக்கிறீங்களோ அதே மாதிரி கல்லுப்பு இம்போர்ட்டனுங்க. நீங்கள் கல்லுப்பு வச்சா செல்வாக்கு வரும் வீட்டில். இது நாங்கள் தானியங்கள் கல்லுப்பு தானியம் இங்கே வருங்க. அதுவும் பிங்கில் வாங்கின கல்லுப்பு. இது கராம்பு கடலை. இது பருப்பு தானியங்கள் என்று சொல்கிறது. இது கண்டிப்பாக முக்கியம். எங்களோட லைவில் சிறப்பாக இது நாங்கள் வெளியால் முளைக்க போட்டால் இப்படி இருக்கும். சிறப்பாக வளரும் இல்லை கண்டா வரும். அதுக்காண்டி எங்களோட மனசுலையும் எங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த தானியங்கள் வைக்கிறது. வாங்கோ நாங்களும் அப்புஜாமிக்கு வச்சு போட்டு
உங்களுக்கும் அதை சூவ் பண்ணுவோம்னு பார்க்குறோம். நீங்கள் இப்படி வையுங்கோ எல்லாம் நல்லது நடக்கணும்னு சொல்லி உங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக் கொண்டுறேன். உங்களுக்காண்டி கல்லுப்பெல்லாம் வச்சாச்சு சாமிக்கு. சாமி எல்லாரையும் சந்தோஷமாக காப்பாற்றுங்கோ. இந்த பிறப்பண்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். என்ன பாபா பாருங்க, இங்கே பாருங்க பாபாவை. பாபான்ற இதில் பாபாண்ட ஆஸ்வாதம் உங்களுக்கு எப்பயும் இருக்கும். ஓகே, அதில் நாங்கள் பாபாண்ட பெந்தன் வச்சுக்கோம். யா, அதுதான் வைக்கப்போம். இங்கே பாருங்க, அதில் பாபாண்ட பெண்டன் இருந்தது. அப்பா பாபாண்ட இதில் வச்சிருந்த கையில் என்னப்பா அப்போ காசு இல்லை, இது சில கோயின்ஸ் மஞ்சள், ஓய்யோ சாரிங்க சத்தங்க. இது மஞ்சள், பாக்கு, ஏலக்காய், இது பாபா பாபா எங்கட அப்பாவும் நானும் சேர்ந்து மீராக்க வைக்கிறோம். மீராவும் பிள்ளையாரப்பாவும் பாப்பினம் பாபாவோட சேர்ந்து எங்கள் பாபா காணில பாபாவின் அருணாச்சலம் முகத்தன். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பாபா அப்படி வைப்போம். ஓகே ஓகே, மீராக்கு தெரியுது பாபா. ஓகே ஓகேங்க, க்ளோஸ் இப்போ காட்டப்போ. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இப்போ எஸ் ஃபேமிலிൻ്റെ முக்கணியல் ரெடி ஆகிட்டு இப்போ இப்படித்தான் நீங்கள் வருஷப்பிறப்புக்கு நாற்று இப்படி வாங்கி இப்படி வைக்க சொல்லி வச்சு உங்களோட மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது நன்றாக நடக்கும். கண்ணாடியில் காட்டுங்க முக்கணி தெரியுது. இங்கே வாங்க, முக்கணிகள் தெரியுதா? மீராவில் தெரியுதா பழமெல்லாம்? யா தெரியுது, பாபா தெரியுது, எல்லாம் தெரியுது, பிள்ளையாரப்பா தெரியுறார். ஆமாப்பா, மீராவில் தெரியுது பிள்ளையாரப்பா எல்லாம். ஓ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மனசுக்கு வழியால் சொல்லக்கூடாது. உங்களோட மனசுக்குள்ளே நினைச்சு போட்டு சாமியை கும்பிட்டு முக்கணிகள் வச்சு இந்த வருஷப்பிறப்பில் இருந்து எல்லாம் நல்ல மாதிரி நடக்கணும்னு சொல்லி கும்பிடணும். இது முக்கணிகள் வைக்கிறதுக்கு கணக்கானுதல் என்று சொல்கிறது என்ன. அப்போ நாங்கள் என்ன நினைச்சோமோ அது நல்லாவும் நடக்கும்னு சொல்லி இன்றைய நாள் நல்ல மாதிரி அமையணும்னு சொல்லி எல்லாருக்கும் வேண்டிக் கொண்டு இங்கே பாருங்க, எங்கட அப்பாவும் நானும் மீராவை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். எங்கட அப்பா தெரியும் பாருங்க சாமி. அப்பா இப்படி சொல்லக்கூடாப்பா, அப்பா ஃபேஸ் தெரியுது தெரியுது. வேற என்ன முக்கணிகள் மறைச்சிட்டார் அப்பாட ஃபேஸை. ஓகே ஓகேங்க, இப்போ போய் நாங்கள் அப்பா சாமிக்கு போய் சாப்பிட என்ன விடியோ எழும்பி கோயிலுக்கு போய் கும்பிடுங்கோ. ஓ, கைவசம் பார்க்கலாம் எல்லாருக்கும். அந்த காணொலியும் உங்களை தேடி வரும். நீங்களும் வந்தால் உங்களுக்கும் கிடைக்கும். நாங்களுக்கு சாமி எங்கட மனசு பெருசுன்றாலும் எங்கட சாமியாரை குட்டி தானுங்க. எங்கள் விரலுக்கு ஏற்ற வீக்க மாதிரி அது நாங்கள் சொல்லக்கூடாது. இப்படி சின்னன்னு பெருசுன்ட்டு இல்லை, எங்களோட மனசுப்படி சரி. எங்களோட மனசில் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். சரி, நாங்கள் சாமியை எந்த இடத்துல வச்சாலும் சமைச்சு பாருங்க, ரே கூட போயிடும். விசாரிச்சு தானுங்க வைக்கணும் சரியா. அந்தளவுக்கு பெரிய ரேயும் வாங்கிட்டோம் சரியா. முக்கணிகள் வச்சாச்சு சாமிக்கு. ஒரு கதிரை வைக்கிறனாங்க, அந்த கதிரையும் நாங்கள் வேண்டாம்னு சொல்லி எறிஞ்சு விட்டுட்டோம். இப்போ தான் தெரிகிறது இந்த அருமை. ஓகேங்க, இப்போ பழம் இந்த பூவும் வைப்போம் சாமிக்கு. இங்கே எங்கட பிள்ளையாரப்பா பாருங்க எப்படி இருக்கிறார், எப்படி இருக்கு பிள்ளையாரப்பான தந்தத்தில். பிள்ளையாரப்பா தானே தந்தத்தில் பிள்ளையாரப்பா இருக்கு. அவர்கிட்ட தான் தந்தான். ஓகேங்க, அப்படி வைப்போம் நாங்கள். இங்கே வரங்க எங்களோட சாமியை. இதான் எங்கட சாமி பார்த்தீங்களா. எங்கட சாமி எப்படி இருக்குண்ணா இங்கே பாருங்க. எங்கட சாமி ரூம் இங்கே பாருங்க. நாங்கள் எல்லா சாமியும் கும்பிடுவோம். இங்கே பார்த்தீங்களா மாதா இருக்குது. புதுசாக வந்த ஆக்கள் எல்லாம் பாருங்க நீங்கள். இங்கே பாருங்க, எங்கட மாதாவும் நாங்கள் கும்பிட்றோம். நாங்கள் இங்கே எல்லா சாமியும் கும்பிடுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு மாதாவோட சேர்ந்து பிள்ளையாரப்பாம் இருக்கிறார் பார்த்தீங்களா. இங்கே பாருங்க முற்கணிகள்.